Students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 6.2 sum number 3 first listen பண்ணுங்க. To a man standing outside his house. ஒரு ஆள் என்ன செய்றாரு, அவரோட வீட்டுக்கு வெளியில நிக்கறாரு. நின்னுட்டு என்ன பண்றாரு அப்படினா அவர் வீட்ல வச்சிருப்பாரு இல்லையா விண்டோ, அந்த விண்டோவோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்கறாரு. சோ டாப்பை பார்க்குற ஆங்கிள் 60 டிகிரி, பாட்டமை பார்க்குற ஆங்கிள் 45 டிகிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பர்சனோட ஹைட்டு 180 சென்டிமீட்டரா, தட் மீன்ஸ் 1.8 மீட்டர். ஏன்னா சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணும் தானே. ஸோ 1.8 மீட்டர். அப்புறம் அவர் வீட்டுக்கு வெளியில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறாருனா 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறார். நின்றுட்டு தான் அந்த ஜன்னலை பார்த்துட்ருக்கார். இதுதான் கொஸ்டின். அப்படி இருந்தால் அந்த விண்டோவோட ஹைட் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதை ஒரு பிக்சராக போடலாமா? ஃபஸ்ட்டு அந்த பர்சன் இங்கே நிற்கிறாரா, அவரோட ஹைட்டு 1.8 மீட்டரா. இங்கே நின்று அவர் என்ன செய்கிறாரு, விண்டோவோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாரு. எங்கேயாவது வீட்டில் இருக்கிற அந்த விண்டோவை தரையொட்டி வச்சுருப்போமா? இல்லை, கண்டிப்பாக சம் டிஸ்டன்ஸில் வச்சுருப்போம். ஸோ அதனால் இதை தான் நான் விண்டோன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ஹச்சுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ, இது ஹைட் ஆஃப் த வால். இப்போ அந்த பர்சன் நிற்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 5 மீட்டர். ஸோ அந்த பர்சன் இங்கே நிற்பாரா, இங்கேருந்து வால் இங்கே இருக்குமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 மீட்டர். சரி, இப்போ சமுக்கு போகலாம். ஏபிங்கிறத என்னென்னு வச்சுருக்கோம், ஹைட் ஆஃப் த விண்டோ. ட்ரையாங்கிளில் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏபி இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ. பிசிங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த வால். ஏன்னா அந்த வால்க்கு மேலே தான் அந்த விண்டோ இருக்குது. அதுக்கு மேலே வால் இருக்கலாம், பட் நம்ம எடுத்துக்கிட்டது விண்டோ வரைக்கும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் அந்த பர்சனோட ஹைட்டா 1.8 மீட்டர், சேம் ஹைட் தான் இந்த பக்கமாக இருக்கும், நோ இஷ்யூஸ். அடுத்து இஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்சனுக்கும் வாலுக்குமான டிஸ்டன்ஸ். இஎஃப்ஏவோட டிஸ்டன்ஸும் சிடியோட டிஸ்டன்ஸும் சேம் தான். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதிலேருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணி இந்த ஏசியோட வேல்யூ அண்ட் பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஹைட்டோட வேல்யூ, அதாவது விண்டோவோட ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி, தட் மீன்ஸ் இந்த குட்டி ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். பிசிடி இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எப்போவுமே மேலே பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டில் இப்படி பார்க்கும்போது அதோட ஆங்கிள் தான் அதிகமாக இருக்கணும், அதை விட கீழே இருக்கிறதோட ஆங்கிள் கம்மியாக இருக்கணும். அதனால் 45 டிகிரி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிடி. இந்த சிடிக்கு பதிலாக தான் இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 5 மீட்டர். ஸோ பிசி பை 5 மீட்டர். tan 45ஓட வேல்யூ என்ன, 1 இஸ் ஈக்குவல் டு பிசி பை 5. ஸோ 5 கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? பிசியோட வேல்யூ 5 மீட்டர்னு கிடச்சிருமா? இப்போ நான் எதோட ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஹைட் கண்டுபிடிச்சிட்டேன் 5 மீட்டர்னு. இப்போ எனக்கு இந்த ஹைட்டு வேணும். நான் இந்த ட்ரையாங்கிளை எடுத்துகிட்டு பண்ண முடியாது, பிகாஸ் இதோட ஆங்கிள் எனக்கு தெரியாது, இதில் இருக்க எந்த மெஷர்மெண்ட்டும் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பெரிய ட்ரையாங்கிள், தட் மீன்ஸ் ஏசிடி எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்ட சம செய்ய போகிறேன். அப்போ ஏசிடி எடுத்தோம் அப்படின்னா எந்த தீட்டா எடுக்கணும், 60 டிகிரி எடுக்கணும். அதே tan தீட்டா பாருங்கள். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் tan தீட்டா ஈக்குவல் டு ஏசி பை சிடியா, ஆங்கிள் எவ்வளவு, 60 டிகிரி. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. லிசன், இந்த ஏசியை நான் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன், ஏபி ப்ளஸ் பிசி. இதில் ஏபிங்கிறதா ஹைட் ஆஃப் த விண்டோ, பிசிங்கிறது ஆல்ரெடி வால். இந்த வாலோட ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா? tan 60 டிகிரியோட வேல்யூ √3யா, ஏபியோட வேல்யூ ஹச்னு வச்சுருக்கோமா, பிசிக்கு 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, சிடி ஆல்ரெடி 5ன்னு சம்லேயே கொடுத்துருக்காங்களா, அப்ளை பண்ணிக்கலாம். மறந்து இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணிடாதீங்க, பிகாஸ் இங்கே அடிஷனில் இருக்குது. ஸோ முதல்ல 5ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆயிரும், 5√3 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் 5. நமக்கு என்ன வேணும், ஹச் தானே வேணும். ஸோ இந்த 5 இந்த சைட் கொண்டு போயிடலாமா? அப்போ பாருங்கள் என்ன கிடைக்கும், ஹைச் இஸ் ஈக்குவல் டு 5√3 மைனஸ் 5. அப்போது என்ன கிடைக்கும், 5 ரெண்டுலேருந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. 5 இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732ன்னு சம்மில் கொடுத்துருக்காங்களா? ஸோ 1.732 மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 0.732ன்னு கிடைக்குமா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 15 plus 1 16, again 1, 5 7s are 35, 35 plus 1 36. ஸோ இங்கே ஒரு டெசிமல் தள்ளி
வச்சுட்டோம். ஸோ h is equal to 3.66 meter. So height of the window is 3.66 meter. That's all. Thank you, students.